ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி ஓஷன் நியூபி என்ற அட்வென்ச்சர் சீரிஸோட எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ டிலே ஆனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேலை இருந்ததுனால என்னால் சரியாக பண்ண முடியல, அதுக்காக மன்னிச்சு. இந்த எபிசோட் மேலே வேற லெவலாக இருக்கும். நம்ம பிராஸ்டனுக்கு ரிக்கு இருக்க ஃபண்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெய்சில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தா அது எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் வந்து போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கதவுல போலாமா? இப்ப இந்த மேட்ச்ல ஜெயிச்சது பாஸ்டன். அவர் ஜெயிச்சிட்டாரு, என் மேட்ச்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ரெண்டு பேரும் கத்த. ஏய், எதுக்குடா என்ன காப்பி பண்ற? நான் காப்பி பண்ணேன், அவர் ஜெயிக்கிறதுல எனக்கு வந்து ஆசை அப்படின்னு இதுங்க ரெண்டும் சண்டை போட பிராஸ்டனும் இப்ப மேட்ச் முடிச்சுட்டு கீழே வரும்போது ஹீரோவும் சப்பா நீங்க சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு ரிக்கும் சொல்ல, உண்மையிலே நான் நல்லா தான் பண்ணேன், இருந்தாலும் என்னோட ஆப்பனண்டோட லாஸ்ட் மூவ் உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு, அவனை குறை சொல்ல முடியாது. ஆமா ஆமா, நீங்க எப்போ ஒரு வேலை ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம அந்த கிராண்ட் அறுப்ப எடுக்க வேண்டியதுதான் மிச்ச பேலன்ஸ். அதனால அடுத்ததான் நமக்கு ரெண்டு பேருக்கு தானே மேட்ச். அந்த மேட்ச்ல நான் வித்ரா பண்ணிட்டேன்னா சாம்பியனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த பெல்ட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு மூலமா நம்ம அந்த ஹர்பை வந்து அதுல இருந்து எடுத்துலாம். இல்லடா, ஃபைனல் மேட்ச் நான் கூட போடணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக காத்துனாரு, வித்ரா பண்ணிடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போக. என்ன பேசுறீங்க? ஏஞ்சல் கவியோட பாக்க தலையில இருந்து முடியா கொட்டுது, அவ பதறி போற நிலைமையில பாத்துருக்கா. என்னடாச்சு சரணா உச்சகட்ட பயத்தோட தலைமுடியில என்னடா கொட்டுது. இப்ப கேள்வினா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது அவனும் நியூஸ் பேப்பரை படிச்சிருக்கான். செமிஃபைனல்ல நான் தோத்துல இருந்து இந்த ஃபெஸ்ட் கிங் டோர்னமெண்ட்ல நான் பயந்துட்டதா எல்லாரும் நினைச்சுன்னு இருக்காங்க. மக்கள் மேல இத்தனை விஷயம் நான் வச்சிருந்த நல்ல அபிப்பிராயங்கள் எல்லாமே கெடுத்துக்கணும். பட் இருந்தாலும் கேள்வினான நானு உண்மையான ஒரு ஃபைட்டர் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கேன். அதுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி நான் இப்ப கண்டுக்க கூடாது. அப்ப வெளிய பசங்களும் கெல்வினோடைய அந்த ரோல் ஃபேங்ன்ற அந்த அட்டாக்க பண்ணி ஜாலியா விளையாடுறானுங்க. வெறா யார் மனசுல யார் நினைச்சாலும் சரி, உண்மையிலேயே என்னோட கடைசி பேட்டில் நீ முடிஞ்ச அளவுக்கு போராடின, என்னோட கோலையும் நீ நிறைவேற்றிட்டு. ஆனா ஒரு சில மக்கள் மனசுல நீ இந்த அளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்க. ஆமா, அந்த கடைசி மேட்சை என்னால கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆடியன்ஸ் நான் என்னதான் ஏமாத்திருந்தாலும் அதெல்லாம் நான் எதுக்காக பண்ணுன்றது புரிஞ்சுப்பாங்க. ஃபீல் பண்ணாதடா, அடுத்த முறை பாத்துக்கலாம், இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ண வேலைக்கு ஆகுமா? அதனால இதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் லைஃப் தான் பார்க்கணும். ஆமா ஓனர், எதுக்காக நீங்க உண்மையிலேயே என்ன தேர்ந்தெடுத்தீங்க? நான் எதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன்னா நீ என்னோட பையன் மாதிரின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். சின்னது, நான் உங்க பையன் மாதிரியா? அந்த டைம் பார்த்தா நல்லா எமோஷனா போயிட்டு இருக்கும் போது பிரார்த்தனை கருத்து வர, சாரிப்பா நீங்க சோகமா பேசினதை இடையூறு பண்ணதுக்கு. ஒண்ணு இல்ல, உன்னோட காயங்கள் எப்படி இருக்கு? நிறைய இடத்துல காயம் இருக்கு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சரி, நான் வேணா உன்னை ஹீல் பண்ணட்டா? இல்ல, நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த காயங்கள் உடம்புல இருக்கும்போது அது மூலமா ஏற்படுற வலிகள் தான் என்ன இன்னமும் பயிற்சி பண்ண ஊந்துவலா இருக்கும். நல்லா புரிஞ்சுது. அதே மாதிரி உன்னோட அசிஸ்டன்ட் மாதிரியான ஒருத்தன், அதான் அந்த பெரிய மனுஷன், அவன் உண்மையிலே சொன்னது சரிதான். என்னது ரிக்கா? ஆமா, அவன் என்கிட்ட சொன்னான் உங்களோட ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுன்னு. ரிக்கா என்ன சொன்னா? சரி ப்ரோசன், உன்னோட ஃபைனல் மேட்சுக்காக நான் காத்துன்னு இருக்கேன், அதை பார்க்கலாம்னு விரும்புறேன். அது ஒரு பத்த ஸ்னாப்பும் இப்போ ரிக்கு தங்கி இருக்கிற இடத்துக்கு வர. ஆமா, எங்கப்பா மிஸ்டர் ரிக்கு? அவர் ரூம்ல லாக் பண்ணி இருக்காரா? ரிக்கு ஏஞ்சுக்கடா, சின்ன குழந்தையார நீ இப்பெல்லாம் பண்ற அடிச்சுக்கினேன். இல்ல என்னால முடியாது, நான் இந்த நகர மாட்டேன், நாங்க வந்து நான் கண்டிப்பா செத்துருவேன். ஊழியர்காம வாடா வந்து தண்டை போற உனக்கு காத்துனுக்காங்க. ஸ்னாப்பு இப்போ ட்ரை பண்றான். மிஸ்டர் ரிக் வாங்க, நீங்க கேள்வி என்ன எப்படியோ உங்களோட செம்பாய் தோறதுனால நீங்க பயத்துல இருக்கீங்க, அதெல்லாம் உங்களோட ஃபைனல் நடக்கிறது கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும், மேட்ச் வேஸ்ட் ஆயிடும். என்னடா வேஸ்ட் ஆகுது? என் லைஃப் வேஸ்ட் ஆயிடும். அப்புறமா பேசாம நல்லா ஸ்னாப்பும் சப்பா என்ன பண்றது? சரி மிஸ்டர் ரைக், இங்க பாருங்க, பல மக்கள் உங்க மேல வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை கெடுக்கிற வகையில நீங்க மேட்சுக்கு வராம போயிட்டீங்கன்னா அவங்கள ஏமாற்றத்தோட உச்சக்கட்டத்துல போவாங்க. அதனால ரொம்ப விட்டு வெளியே வந்துட்டு அவங்களுக்கு திருப்தியா இருக்கிற வகையில நீங்க சண்டை போட்டே ஆகணும். நீங்க மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு பல மில்லியன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் உங்களுக்கு உருவாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபைனல் மேட்ச்ல என்ன கேட்கறீங்களோ அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்க இத்தனை தடவை சொல்லி நீங்க வெறி வரலாம், மொத்தவங்களுடைய ஆர்வத்தை தான் நீங்க ஏமாத்துறீங்க. அதனால உங்களுக்கு இருக்கிற கனவை நிறைவேற்ற பாருங்க. ரொம்ப அசிங்கமா இல்ல? ரொம்ப அசிங்கமா இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி சாத்தின்னு இருக்கீங்க. நான் போயிட்டு வரேன், இதுக்கப்புறம் நீங்க திருந்தலன்னு நான் எதுவும் பண்ண முடியாது. எதுவுமே சொல்லாம கம்முனு போயிட்டு இருக்கானு அப்படின்னு ஏஞ்சலுக்காக பாக்க. ஏய் ஸ்னாப்பு வந்து உங்ககிட்ட பேசிட்டு போறானா, கண்டிப்பா நீ இந்த ஃபைனல்ஸ்ல கலந்துக்கணும். ஏன்டாடி எப்படி பண்ற? நீ செத்துட்டீனா கூட அவங்க ரிவைவ் பண்ணிடுவாங்களா? ஏன்டி செத்து போயிட்டு திரும்ப ஊரோட வரதுலாம் பிரச்சனை இல்லடி, அங்க போய் நின்று சமாளிக்கணுமே, அங்க வர பயம் நாடி பிரச்சனையே. அதுக்குன்னு வாயண்டா, பயத்தெல்லாம் போயிடலாம்டா, வாடா. உனக்கு என்னடி தெரியும்? நான் ட்ரைனிங் 2 வருஷம் போயிட்டு அவர்த்த 7 தெரியும். அப்படியா? சரி எனக்கு தெரியாதுல்ல, நான் ஒன்னும் அந்த டைம்ல உன்னை மானிட்டர் பண்ணல, அதனால என்ன பண்றியோ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோவத்தோட கோச்சின்னு போயிடுறாங்க. இப்ப மெஸ்டும் என்ன இருக்கு, இத்தனை பேர் வெளியே நீ வர மாட்டேற, ஏன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா ஏற்கனவே உனக்கே தெரியும் நம்மளோட பாஸ் கிட்ட ஆல்ரெடி நீ ட்ரைனிங்ல எடுத்திருக்கல. அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு கேஸ்ல நடக்கிற 1 டே ட்ரைனிங் மாதிரி நினைச்சுக்கோ. ட்ரைனிங்க்கும் இங்க நடக்கிற சண்டைக்கும் வித்தியாசங்கள் நிறையவே இருக்கு. நான் இன்னமும் அந்த காய்சர் ஆல்சபேட்ன்ற டிராகனை தோக்கடிக்கிற அளவுக்கு என்கிட்ட கேப்பபிள் இல்ல. நான் அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணதுனால பிராஸ்டன் அவரை என்னால எப்படி தோக்கடிக்க முடியும்? அதுதான்டா உண்மையே, உன்னால பண்ண முடியும். நம்மளுடைய அனதர் கோல்டு அதுவா இருந்தா கூட உண்மையிலேயே உனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒருத்தர் ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு தெரியுமா? இதை கேட்ட ஹீரோவை ஷாக்காக. என்ன தெரியாதா?
ஆர்க்ஸோட மிகப்பெரிய வழக்கமான ஹேபிட்ஸ் என்னன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் டூயல் மூலியமா சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் சண்டையோட முடிவுல புரிஞ்சுக்கின்னு நல்லபடியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதன் வகையில நம்மளோட பாஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர்னு வச்சுக்க. அவருக்கு ஏத்த ஆப்போனன்ட் இந்த வரைக்கும் எந்த இடத்துலயும் யாரையுமே அவருக்கு சந்திச்சதே கிடையாது டூயல் போறதுக்காக. எது நாள் வரைக்குமே அவரோட மனசுல அதுதான் மிகப்பெரிய கோலாவும் இருக்கு, கனமாவும் இருக்கு. அந்த டூயலுக்காக அவர் எப்பவுமே வெயிட் பண்ணி இருக்காரு. அதுக்காக தான் அவர் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க விருப்பத்தோட வந்தாரு. அந்த விருப்பத்துக்கான காரணமே தான் கூட ஒரு டூயல் போன்ற ஒருத்தனை ஆப்போனன்ட்டை உருவாக்குறதுக்காக உனக்கு நல்லபடியா அவர் ட்ரைனிங் கொடுத்தாரு. அதனால இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப நம்புறேன். புரிஞ்சுக்கினா உன்னோட விருப்பம். அப்படி இல்ல நான் வித்ரா பண்ணணும்னு நினைச்சுன்னா நாளைக்கு நீ மேட்ச்ல வித்ரா பண்ணிடு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பிராஸ்டன் செம்பாயோட ஃபீலிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆலி செம்பாயும் ரிக்கு ஏன்பா இப்படி பண்ற, பிராஸ்டன் எவ்வளவு தரமா ஆசையா இருக்கு அவங்க கூட சண்டை போட, அதனால நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுனால நாளைக்கு கண்டிப்பா பாக்கணும்னு எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக. ஏதோ இப்போ உச்சகட்ட சோகத்துல இருக்கும்போது பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்தது. அந்த டைம் வெல்கம் மாஸ்டர் ரிக், அபாரியா எவ்வளவு பெரிய இடமா இருக்குது. அப்புறம் இவர் தான் எங்களுடைய லீடர், என்னோட பேரு பிராஸ்டன் அப்படிங்கிறாங்க. உன்னை பார்த்து சந்தோஷம், என்னோட பேரு ரிக். அப்படியா? ஆனா உங்ககிட்ட எந்த விதமான பேட்டில் ஸ்கில்ஸும் இல்ல, அப்புறம் லோவஸ்ட் மானா கெப்பாசிட்டி தான் வச்சுருக்க போல. எப்படி உங்களால ஹேண்ட் ஷேக் பண்றது மூலியமாவே கண்டுபிடிக்க முடியுது? அதாவது உடம்புல இருக்க மசில்ஸோட மூமெண்ட்டையும் மானாவோட ஃப்ளோவையும் நான் வச்சு கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? உன்னோட எபிலிட்டியை பயன்படுத்தி கண்டிப்பா உன்னால ஒரு அட்வென்ச்சர் ஆக முடியாது இந்த நிலைமையில. அதனால நீ கொஞ்சம் தயாராரு. இவரும் மத்தவங்க மாதிரி என்ன கண்டிப்பா என்னோட கனவை விட்டு பெண் வாங்க சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அப்பனா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த அட்வென்ச்சரிங்களா வேணாம், இதை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன். இது கேட்டு ஹீரோ ஷாக்காவே. உனக்கு கண்டிப்பா ட்ரைனிங் தேவை. மிஞ்சி போனா ஒரு 100 முறையாச்சு உன்னை கடினமா ட்ரெயின் பண்ணினா உனக்குள்ள பல டேலண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட கேட்கற விஷயம் என்னன்னா, நீ அந்த ட்ரைனிங்க்கு தயாரா? இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்க்க உன்னோட பக்கம் இந்த இடத்துல ஏஞ்சலிக்காவும் அவங்க அப்படி சொன்னா எனக்கு ரொம்ப காண்டா இருக்கு தெரியுமா? எனக்கே புரிஞ்சுக்க முடியாது அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம். ஏஞ்சலிக்காவும் சரி மிஸ்டர் என்ன பிராஸ்டனோட ட்ரைனிங் ரொம்ப கடினமா இருக்குமான்னு? ஆமா, அவரோட ட்ரைனிங் இந்த பூமியிலேயே நரகத்துக்கு சமமானது. அதை யார் நினைச்சாலும் பிரேக் பண்ண முடியாது. அப்படியா? அதுக்காக தான் இவர் அவர்கிட்ட அட்வென்ச்சர் ஆகிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருந்தாரா? ரிக்க அவர்கிட்ட எந்த விதமான ஸ்கில்ஸும் இல்லைன்னு போது எதுக்காக அவர் போய் ட்ரைனிங் எடுக்கணும்? யார் சொன்னா? ரிக்கு கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. என்னது? அவன் சொல்றது சரிதான், ஏன்னா அவங்க கிட்ட ஹின் ஸ்கில் இருக்கு. ஆனா நான் இது வரைக்கும் அதை பார்த்ததே இல்லையே ஒரு தடவை கூட. அது சில காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் போது தான் ஆக்டிவேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த பவரை இவனோட பாடியால தாங்க முடியாது. அதனாலதான் வெளிப்படுத்துறது கிடையாது. ஏன்னா அன்கண்ட்ரோலா இருக்குதா, அதனால பிராஸ்டனும் அதை யூஸ் பண்ணாதான் சொல்லிட்டாரு. எதுக்காக? எப்படியா அவன் மேல அக்கறை இருந்தா அவரை அதை பயன்படுத்த சொல்லி கண்ட்ரோல் பண்ண சொல்லிருக்கலாமே. அதுக்கப்புறம் பார்த்தா சாயங்காலமாவே ரெனட்டா இங்கே தான் இருக்கா. என்ன வேணும் ரெனட்டா? நீயாச்சும் என்னோட நிலைமை புரிஞ்சுக்க. எங்களுக்கு புரியுது, நீயும் மத்தவங்க மாதிரி என்ன சண்டை போட சொல்லி புஷ் பண்ண போறதானே. நான் அப்படி சொல்ல மாட்டேன், அது உங்களோட விருப்பம். ஆனா என்ன இருந்தாலும் பிராஸ்டன் உங்க மேல ரொம்பவே அக்கறை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நானும் உங்களுக்கு ரொம்பவே அக்கறையா தான் நடந்துப்பேன். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மனசார இப்ப ஆறுதல் சொல்றாங்க. அதோட மறுநாள் ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்க இந்த 113வது சாம்பியன் போட்டியில இன்னைக்கு சாம்பியனா டிசைட் பண்ணப்படுறவருக்கு இந்த பெல்ட் கிடைக்கும். ரொம்ப ஸ்னாப்போ பதட்டமா இருக்க. என்னப்பா பதட்டமா இருக்குன்னா, இல்ல ரிக்கு வந்து வித்ரா பண்ணிடுறா எல்லாம் நாசமா போச்சு. இந்த சாம்பியன்ஸ்ல வெற்றி பெற ஆளுக்கு வின்னிங் அவார்டா 300 மில்லியன் கொடுக்கப்படும். ரிக்கு இப்போ போறதுக்கு வெயிட் பண்ணி இருக்க. இவங்க 2 பேரும் வராங்க. நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் பாருங்க. அது என்ன பிரச்சனை? இன்னைக்கு நான் தனியா சமாளிக்கிறேன் பாக்குறியா? ரிக்கு உண்மையோட பாராட்டணுடா. அப்படியா? ஆனா எனக்கு அப்படி தெரியலையடி. ஆனா நான் பிரார்த்தனை எப்படி எதிர்க்கப்பட்ட தெரியல. மோடி நிறைய பேசுனா கோலையாட்ட இருக்கான். அப்பவே நினைச்சேன் என்னடா இது பயபலுக்கு தைரியம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப போனஸ் பிரைஸா 100 கிலோகிராம் ரெஸ்டமிக் மேஜிக் கிறிஸ்டல்ஸும் வழங்கப்படும். கூடவே கோல்டன் ஸ்லைம் பேக்கும் தரப்படும். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் மேக்னிஃபைடுக்கு செஞ்சப்பட்ட ஹாட் ஸ்பிரிங்குக்கான டிக்கெட்டும் இருக்கு. இந்த ட்ரிப்ல நீங்க போயிட்டு வரலாம். என்ன இளவரத்தவனுக்கு எப்படி வைக்கிறாங்க பிரைஸா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலுக்காக யோசிக்க. ரெனட்டாவும் மாஸ்டர் ரிக் சொல்லு ரெனட்டா. அப்ப இவ்வளவு ரொமான்டிக்கா அவன் கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அதோட ஹீரோக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு அவனும் முன்னோக்கி போகுது. ஒரு வழியா 2 பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. இந்த அரேனாவுல இப்ப புயல் பறக்க போகுது. பிராஸ்டன் வெர்சஸ் ரிக். இதுதான் ஃபைனல் மேட்ச். பிராஸ்டன் செம்பாய் நான் உங்க கூட கண்டிப்பா ஃபைட் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் காத்துனேன். நல்ல ஃபைட் கொடுங்க. உன்னோட 2 வருஷ உழைப்புக்கான முழு வெளிப்பாடு இந்த இடத்துல தான் தெரிய போகுது. அதனால எதுக்காகவும் பெண் வாங்கிடாது. சரி தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. தொன்ன அடுத்த நிமிஷம் ஹீரோ பறக்கிறான். அவர் வந்து அட்டாக் பண்ணவும் அந்த இடத்துல பிராஸ்டன் பண்ண லெவலை விட அதிகப்படியான டேமேஜஸ் வரவும் அது எல்லாம் மக்கள் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ ரத்தமா சத்துது யாரோடதுன்னு பார்த்தா பிராஸ்டனோட கையில ஹீரோவும் விட்டு போட்டிருக்கான். உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு ரிக். என்ன அவன் மேஜிக் பயன்படுத்தினா என்ன மாதிரி அது? ஓ பெரிய மனுஷா 2 பேருமே மேஜிக் யூஸ் பண்ணல. என்னது? ஆமா, இந்த மேட்ச்ல ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட் என்டர்டைன்மெண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணி அவங்களுடைய உண்மையான பாடியோட ஸ்ட்ரென்த் மூலியமா தான் ஃபண்ட போறாங்களே அந்த இடத்துல. அதுக்கப்புறம் சண்டே உண்மையில வேற லெவலா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் காலை பயன்படுத்தி அவரை மேல அடிக்கலான்னு போக அதை தடுத்துட்டு பிராஸ்டன் ஒரு குத்து கொடுப்பாரு பாருங்க. இவன் நோந்துருவான். ஆனா பின்னாடி அந்த வேவ் பாத்தீங்கன்னா வானத்துல இருக்க மேகத்தையே கழிச்சு விடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் த்ரெட் சைலர் சொல்லிட்டு நம்ம ஏஞ்சலிகாவோட ஸ்கில்ல பயன்படுத்த பிராஸ்டனோட பயத்திலேயே கீழே போட்டுறான். உண்மையில ரிக்கி என்ன பயிற்சி பண்ணும்போது இது எல்லாமே அவரும் கத்துக்கினாரு. ஏஞ்சலிகாவும் ரிக் அவர்கிட்ட இருக்கிற ஆன்மா உண்மையிலே அபாரமானது. ஆமா என்னட்டா நம்ம மேட்சுக்கு முன்னாடி அவங்க கிட்ட போய் காதுல என்ன சொன்னீங்க? அதுவா? அப்ப நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. காதுகிட்ட இவங்களும் போயிட்டு மாஸ்டர் ரிக் நீங்க மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சீங்கன்னா என் கூட ஹாட் ஸ்பிரிங் ட்ரிப்ல நம்ம ஹாப்பியா ஒன்னா குளிக்கலாம்
ஸ்பிரிங்னு சொல்லவும் இது ஹாட் ஸ்பிரிங்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கூஸ் பம்ப் தான் வந்திருக்கும். தலைவா அந்த வெறியில தான் இங்க வந்து இப்போ பிராஸ்டர் முன்னாடி நின்னுங்கிறான். கண்டிப்பா இதை ஜெயிப்ப. இதே அவங்க கிட்ட சொன்னீங்க ஹாட் ஸ்பிரிங் ட்ரிப்ல நான் போவேன், என்ன நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க அவங்க கிட்ட? சீரியஸாவா ஹாட் ஸ்பிரிங் ட்ரிப்புக்கு இதுக்கு அர்த்தம் ஒரு நைட் அந்த இடத்துல தங்குவீங்களே, இது அர்த்தம் நீங்க ஒரு 2 பேரும் ஒன்னா இருப்பீங்க தானே? சரியா சொன்னேன். இதை கேட்ட அவங்களுக்கு வெக்கம் வந்துருது. சரி நான் இப்போ என்னோட மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்றேன். சரி பாருங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ பறந்து ஃபைட் பண்ண அவர் பண்ண அட்டாக்ல மக்களால தாங்க முடியல, எல்லாம் பயந்து வர்றாங்க. எல்வின் ஒரு பக்கத்தை பார்த்து ஷாக்காவே அதுக்கப்புறம் திரும்பி தரமா இருக்கும் ஃபைட். ஹீரோ ஸ்பீடா போய் மூவ்மெண்ட் கொடுத்து நகர்ந்து போலான்னு பாக்க பிராஸ்டன் அவனுக்கு டஃப் கொடுத்து கிட்ட வந்து அடிக்கலாம்னு வருவாரு. ஒரு அவரு மூஞ்சில கொடுங்க ரெக்கையும் கூட பதறவும். கவலைப்படாதீங்க ஒன்னும் ஆகாது அவனுக்கு. பார்த்தா ஹீரோ அதை வந்து தப்பிச்சிட்டு இருக்கான். அது ஃபர்ஸ்ட் நேச்சர் மேஜிக் தானே, எம்ப்ரஸிவா இருக்குடா. எப்படியும் மேஜிக் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் நன்றி. நெசட் செம்பாய்க்கும் ஆலி செம்பாய்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரெக்கு கடிமை போராடினதுக்கு நாங்களும் சில ஹெல்ப் வேலை பண்ணிருக்கோம்பா. இதை வேற பெருமையா சொல்றாங்க பாரு. ஏதோ ஒன்னும் ஸ்பீடா வந்து இவன் அட்டாக் பண்ணலாம் பாருங்க. அவரும் தத்துட்டு ஒரு அடி கொடுக்க தானா பறந்து போறான். ஆனா திரும்ப வந்து அடிக்கவும் இல்ல இது ஃப்ரண்ட் அட்டாக்கா இப்போ மூஞ்சி மேல அவர் கொடுக்க போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் அட்டாக் பண்ணு. ஹீரோ சடனா அதுல இருந்து ஹேர்ல பறந்துறான். எல்வினோ இது முட்டாள்தனமான காரியம். இப்ப மேல போன மட்டும் அவர் விட்டு வரா டிராப்ல மாட்டிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் அவர் பண்ண அந்த ஹேர் வேவ்ல இருந்து அதை பயன்படுத்தி அது மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. எனவே எப்படி அதுல இருந்து தப்பிச்சான் ஷாட்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவோம். பெரிய அளவில் டேமேஜஸ் ஏற்படுது. அப்போ ஆஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜில பவர் லெவல்ல எல்லாத்துலயுமே இவங்க தலை சிறந்தவங்களா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேருமே எஸ்ராங்கா இயக்கத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 2 பேரோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு. ஏஞ்சலிக்காவது யோசிக்க ஹேர் ஷாட் மீடியம் ரேஞ்சில இருந்தனால அவர் இதை ஒன்றும் பண்ணல. பிராஸ்டனும் லைக் உண்மையில நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இப்போ ஆமா என்னோட ட்ரைனிங் பிளான்ல நீ ஒரு பர்ஃபெக்டான ஆள் தான். என்னதான் உங்ககிட்ட பல நன்மைகள் இருந்தாலும் உங்ககிட்ட ஸ்கில் இல்லைன்னு போது வில் பவரை விடாம கான்பிடன்ஸோட பயிற்சிகளை தொடர்ந்தேன். ஆமா செம்பாய் இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் நீங்க தான். அப்படி ஹீரோ மனசு யோசிக்கும் போது உண்மையில நான் அதிகம் மதிக்கிறேன். உங்களோட வாயில இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அதனால இது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு தெரியுமா. நீங்க பல முறை என்னோட ட்ரைனிங்ல இருந்த போதும் இந்த மாதிரியான வார்த்தைகள் அந்த இடத்துல என்கிட்ட சொன்னதே கிடையாது. அதனாலதான் ஆனா இத்தோட இது முடியல. அவன் மிஸ் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவனும் செம்பாய் மிஸ் என்கிட்ட சொன்னாரு நீங்க எதுக்காக எனக்கு ட்ரெயின் பண்ணீங்கன்னு. அதுக்கான அர்த்தமே ட்ரைனிங் பிளான்ல உங்களோட கனவை நினைவாக்கதான். அதுவும் என்னோட கனவையை சேர்த்து நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. அடடா சொல்லிட்டானுங்களா அப்படின்னு இவங்களை பார்க்க அவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரும்பிக்கிறாங்க. கம்மானே இருக்க மாட்டாங்க பாரு. நீ அதை பத்தி யோசிக்காதரா. என்ன இருந்தாலும் இதெல்லாம் நான் என்னோட சுயநலத்துக்காக தான் பண்ணேன். இது என்னோட ட்ரீம்ல ஒண்ணும் கிடையாது. இல்ல அது உண்மை கிடையாது. நீங்க உண்மையிலேயே எனக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா அது எல்லாமே உண்மைதான். உங்களோட கனவை நான் நினைவாக்குவேன் செம்பாய். அதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா நீங்க எத்தனை நாள் எதிர்பார்த்த அந்த டூயலை நான் உங்களுக்கு தர போறேன். அதுதான் நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கான பரிசு. அதனால இந்த ஃபைட்டை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். இதை கேட்ட பிராஸ்டன் முறையா வாயை பொழுது ஷாக் ஆகுறாரு. இந்த மனுஷன் நான் இப்படி இருந்து பார்த்ததே இல்ல இந்த சீரீஸ்ல. உண்மையிலே இருக்கு நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே நல்லவனா இருக்க. உண்மையாவே ரெனட்டா சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். அதுவும் உனக்கு அந்த 2 வருஷ ட்ரைனிங்கள் எல்லாமே ஒர்த்து தான். சரி இதுக்கப்புறம் தான் நீ எங்களோட பார்ட்டியில ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு மெம்பரா சேர போற. செம்பா என்ன சொல்றீங்க? இதுதான் நல்ல வாய்ப்பு. அதனால உனக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்ல போறோம். அதாவது இந்த ஒரிஜினல் ஃபிஸ்ட் உருவாக்குறதுக்கான காரணங்களை நாங்க சொல்ல போறோம். அதுவும் எப்படின்றது. என்னது எப்படி உருவான விஷயத்த சொல்ல போறீங்களா அப்படி ஹீரோவா ஷாக்காத. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு போடுங்க. ஏன்னா சண்டே எல்லாம் வேற ரகமா இருந்திருக்கும். அதனால முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க. ஸ்கிப் பண்ண பார்த்தா அது எனக்கு போதும். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.